ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இலவச வீடு திட்டம் வேணும் அப்படின்னாலும், இலவச பட்டா மற்றும் மாறுதலுக்கு, அதுபோக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏதாவது பிரச்சனை, கட்டடம் மற்றும் மனை அனுமதி பெறத்துக்கு, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு முக்கிய உத்தரவு வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராம சபை கூட்டம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது 6 டைம் இப்போ நடத்துகிறதா வந்து 2024 முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இந்திய குடியரசு தின நாள், தொழிலாளர் தினம், இந்திய விடுதலை நாள் அதாவது ஆகஸ்ட் 15, காந்தி ஜெயந்தி, உள்ளாட்சி நாள், அதுபோக உலக நீர் நாள், தண்ணீர் நாள், ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வருடத்தில் 6 டைம் வந்து கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் குடியரசு தின நாள் வந்து ஜனவரியில் நடந்தது. ஸோ அந்த கிராம சபை கூட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கருப்பொருள்கள் கொண்டு அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், அதை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இது வந்து பிளான் பண்ணுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை செய்திகள்லாம் வெளிவந்த வண்ணமாகவே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அதாவது கிராம சபை கூட்டம் எந்த டேட் நடைபெறும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே பிளான் பண்ணுது. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு 22/3/2025 அன்னைக்கு கிராம சபை கூட்டம் அந்தந்த ஏரியாவில் நடக்கும் 11 மணி அளவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிர்வாக காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தள்ளி வைக்கப்பட்டு 23 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தோட இணையதளத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 23 வந்து கிராம சபை கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 22 அதாவது உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டம் நடத்த முடியாது. ஸோ நிர்வாக காரணங்களால் 23 அதாவது ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 22 நடக்க வேண்டியது 23 நடக்கும். அதே நேரம் காலை 11 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுலேயும் வந்து இப்போ சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர் பொன்னையா, ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம். ஸோ யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னென்னா கிராம சபை கூட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் உலக தண்ணீர் தின கிராம சபை கூட்டம் நடத்தல், கலைஞர் கனவு இல்ல திட்டங்களின் பயனாளிகள் தேர்வு மற்றும் திட்டப்பணிகளை இறுதி செய்தல் மற்றும் கிராம நிர்வாகங்களால் ஒத்திவைப்பு. 29/3/2025 அன்று கிராம சபை கூட்டம் நடத்திட கூட்டப்பொருள் விவரம் கோருதல். அதாவது நம்ம ஆல்ரெடியெல்லாம் பார்த்தது பார்த்திங்கன்னா உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு 22 நடக்கும் அப்படின்ட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிர்வாக காரணங்களால் 23 நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது 18/3/2025 இன்றைக்கி வந்து சற்று நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் ஆணையர் வந்து இதை பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 29/3/2025 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னுறாங்க. மார்ச் 29 ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடக்கும். ஒவ்வொரு குக்கிராமம் முதற்கொண்டு ஊராட்சி முதற்கொண்டு எல்லா பக்கமும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட கருப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நான் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, தலைமையேற்று நடத்துவாங்க. பட் இப்போ அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பிடிஓ வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க முன்னிலையில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவான இடங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக கிராம சபா அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா என்னென்ன கருப்பொருள் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸோ தண்ணீர் பற்றின இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது முழுக்க பார்த்திங்கன்னா உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தான் இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க இந்த ஆண்டு இப்போது. ஸோ அதனால் தண்ணீர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக வந்து இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ மழைநீர் சேகரிக்கிறது எப்படி சேமிக்கணும், அதே மாதிரி சிக்கனமான தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும், மறுசுழற்சிக்கு உட்படுத்துறது, நிலத்தடி நீரை செறிவூட்டுறது, அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நீரின் தூய்மையை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு அகற்றி புனரமைப்பது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் கருப்பொருளாக வந்து அவங்க வாசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்ணி நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1/4/2024 அதாவது லாஸ்ட் இயர்லேருந்து இப்போது பிப்ரவரி 28 வரைக்கும் உங்கள் கிராமத்தில் ஸோ என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன திட்டம் வந்து செயல்படுத்துனாங்க, அந்த திட்டத்தோட பேர் என்ன, அந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தோட தற்போதைய நிலை என்ன, இது எல்லாமே வந்து அதில் கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தணிக்கை அதாவது 2024 25 இந்த ஆண்டுக்குள்ளே தணிக்கை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த தணிக்கையோட முடிவுகள் என்ன அப்படிங்கிற அந்த அறிக்கை அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் விநியோகம் உறுதி செய்வது குறித்து விவாதிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு ஒரு படிக்கலாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டம் தான். அதுபோக உங்களுக்கு மின் இணைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்கள் ஏரியாவில், ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது மின் இணைப்பில் பிரச்சனை இருக்குது, அதுபோக பார்த்திங்கன்னா ஸோ ஏதாவது கட்டட அனுமதி பெறுறது, மனை அனுமதி பெறுறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே, அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா விண்ணப்பிச்சு பட்டா வரல அப்படின்னாலுமே, பட்டா மாறுதல் செய்கிறீங்க, ஸோ பட்டாவில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலுமே, ஸோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு முக்கிய சொல்யூஷனாகவே இருக்கும். நீங்கள் வரக்கூடிய 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி உங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் இதையெல்லாம் பற்றி விவாதிப்பாங்க. நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட எல்லாமே நீங்களும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.